அமைதித்தேவை பேரன்மிக்க பெரியோர்களே, சிறியோர்களே, வருங்கால வாலிபர்களே, தாய்மார்களே, தந்தைமார்களே, முதற்கண் பபூன் வணக்கத்தை தெரிவிக்கிறேன். நாங்கள் இருப்பிடமோ திருவண்ணாமலை மாவட்டம் வெண்பாக்கம் வட்டம் கொண்டியார் தண்டல கிராமத்தை சேர்ந்த மாரியம்மன் தெருக்கூத்து நாடகமன்றம். தெருக்கூத்து நாடகமன்றத்தை இந்த குழுவினரால் வழங்கும் தர்மராஜா சுயயாகம், தர்மராஜா சுயயாகம் அல்லது சிசுபாலன் வதை என்னும் கூத்தை நடத்த முன் வந்துள்ளோம். சொல் குற்றம், பிழை குற்றம், தாள குற்றம், சங்கீத குற்றம், அட்டாக குற்றம் இருந்த போதிலும் என்னையும் பின்னே ஒரு நடிகளையும் மன்னிக்க வேண்டும். தற்போது மருத நாட்டு ஆளக்கூடிய மருத மன்னன் வருகிற விதம்
காவல்காரா மகாராஜா என்னுடைய நாடானது உடைய நாடானது கிரிவிருட்சம் என்று பேருப்பா. கிரிவிருட்சம் என்று பேர். ஆமா. அந்த நாட்டை ஆளக்கூடிய என்னுடைய பெயர் உடைய ராமதேயம் மரகத மன்னர். மரகத மன்னர் பிரகலாதன் அல்லது மரகத மன்னர். ரெண்டு பேருப்பா. ரெண்டு பேர். என் பெயரை குறித்த மரகத நாடு என்று விளங்கியது. ஆமா. அப்படி கிரிவிருட்சம் என்றால் எப்படி வந்து திருமையா நாட்டுக்கு? எப்படி? கிரி என்றால் என்ன? கிரி என்றால் மலை. என் நாட்டில் சுற்றிலும் 5 மலைகள் சூழ்ந்திருப்பதினாலே 5 மலைகள் சூழ்ந்திருப்பதினால் அந்த மலையில் இருக்கக்கூடிய தாவர இனங்கள் அதற்கு பேர் கிரிவிரதம். மரம் செடி கொடி அதற்கு பெயர் விருட்சம்னு சொல்லலாம். இந்த கிரியும் அந்த விருட்சத்தையும் ஒன்றாக சேர்த்து என் நாட்டுக்கு கிரிவிருட்சம் என்று பேரு. அப்படி இருந்தாலும் ராமதேயம் மரகத மன்னன் ராமதேயத்தை கேட்டு வராங்க. கேளுங்க. அரசர் அறியாமல் கேட்கக்கூடிய பல நீதிகளை உரைக்கக்கூடிய பல நீதிகளை எடுத்து உரைக்கக்கூடிய நீதிமந்திரி அடியே உடைய பேரோ நீதிமந்திரி. தெரிந்து கொண்டாயா? தெரிஞ்சுங்க. அப்படியே கட்டும். புத்திமந்திரி உடைய நாமதேயமோ புத்திமந்திரி. நீதிமந்திரி புத்திமந்திரி. இருவரும் உடை சூழ்ந்து கொண்டே வருகிறாங்க. அது மட்டுமா? எப்படி? மன்னருக்கு அழகு துட்டக்கூடிய மணிமகுடம் எப்படி இருக்கு? அதிகாலையிலே கிழக்கு திசையிலே சூரிய பகவான் எப்படி தகத்தகமா வருகிறாரோ அதே போல பல 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 சொல்லிக்கிறீங்க. அப்படி நான் சபையிலே அமர்ந்தால் பார்ப்பவர் யார்? அருமறையோர்கத்திலோ சிவமா தீர்வதிக்க வேதியர்களும் பிராமணன் சொல்லலாம். பிராமணர் அப்படி வாழ்க மன்னா வளர்க மன்னா வளர்க மன்னா ஆயாரம் வாய்த்துக் கொண்டே இருக்கின்றார்கள். எந்தவித முறை என்பது முறையிட்டு பார்த்தாலும் இல்லைங்க. அப்படியா? ஆமாங்க. இருந்தாலும் சபை வணக்கம் ஆகட்டும்.
சரவண தடமலத்தி சக்தி மேல் கரத்து தாங்கிய தாமரை தாமரை போற்றியே
மக்கள் சேமத்தோடு வாழ்ந்து வராங்க. அந்த ஆலய திருப்பணிகள் காலமே தூண்டா அந்த திருப்பணிகள் காலமே தூண்டா ஆறுகால பூஜையும் அன்னை நைவேத்தியம் எப்படி நடந்து வருகிறது? மூன்று ஆலைகளிலும் அன்னை நைவேத்தியமும் அரிச்சுவார் உச்சமும் ஆறுகால பூஜையும் தவறாமல் நடந்து வருகிறது. அப்படியா? அந்த நமக்கு தேவையான பகுதி பணத்தை கட்டிவிட்டு அதுக்கு தகுந்த ரசீதியை பெற்றுக் கொண்டு போறாங்க. எந்தவித குறையும் நாட்டு மக்களுக்கு அப்படியா? எதுக்காக கஷ்டப்படுறீங்க? நாட்டு மக்களுடைய க்ஷேமத்தை விசாரித்து ஆனால் என்னுடைய நிலைமையை உங்களோட சொன்னாதானே தெரியும். சொன்னாதான் தெரியும் அரசு. சொல்லுங்க அரசு, கஷ்டப்படாம. ஏழைகள் மனநோக நான் எல்லா இடம் செய்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு சொல்றாரு மந்திரியாரே. அரசு, எனக்கு திருமணம் நடந்து வெகு நாட்கள் ஆகிறது. வெகு நாட்கள் ஆகிறது. எனக்கு என்னுடைய மனைவிக்கும் ஒரு குழந்தை செல்வம் இல்லையே, ஒரு பிள்ளை இல்லையே என்று நான் மனவேதனை அடைகிறேனே. அரசு, கஷ்டப்படாதீங்க. எதுக்காக? அப்படி நான் இறந்த பின்னால் நீங்கள் இறந்த பின்னால் ஒரு பிள்ளை இருந்தால் அல்லவா? பிள்ளை இருந்தால் அல்லவா? கண்ணி இருக்க ஒரு பிள்ளை இருப்பான் நினைப்பேன். ஆமா, அது என் தந்தைக்கு பிறகு முடியை சூட்டி ஆள நாட்டு மக்களை காப்பாற்று
வாடி வாடியாக என் குலமானது உடைய குலமானது வாழ்ந்து கொண்டு வந்தது. எனக்கு ஒரு பிள்ளை இருந்தால் அல்லவா, எனக்கு பின்னால் நாட்டு மக்களை காப்பாற்ற அவன் இருப்பான் என்று நான் ஒரு குழந்தை இருந்தால் சந்தோஷமாக இருக்கும். பாக்கியம் எனக்கு இல்லாம பாக்கியம் இல்லையே. கஷ்டப்படாதீங்க அரசு. ஏனப்பா? அதுக்கு தகுந்த ஒரு வழி நான் சொல்கிறேன் அரசு. என்ன வழி? எப்படி என்றால் 4ஆம் வேதம் என்று சொல்லக்கூடிய ராமாயணத்தில் தசரத சக்கரவர்த்தி குழந்தைய பாக்கியமே இல்லையா? அவரும் எங்க சென்றாராம்? கானக சென்றாராம். எதற்காக? புத்திரகாமட்டியா செய்வது. அப்படி புத்திரகாமட்டை செய்தபடினாலே அவருக்கு 4 பிள்ளைகள் பிறந்தாராம். அது யார் யார்? ராமன், லட்சுமணன், பரதன், சத்ருகன் அப்படி சொல்லக்கூடிய 4 பிள்ளைகள் பிறந்தாராம். புத்திரகாமட்டை செய்து 4 பிள்ளையை பற்றி நலமாக வாழ்கிறார். ஆமாம். அதே போல நீங்கள் செய்தால் உங்களுக்கு புத்திரகாமட்டம் உண்டாகும். எப்போது நீங்க சொல்லிவிட்டீரோ உங்கள் வாக்கிய சிறமேல் கொண்டு என்னுடைய மகுடத்தை சிம்மாசனத்தில் அமர்த்தி அவர்பற்றி அரசே நான் இருந்த பவனையாக நாட்டு மக்களை பாதுகாத்து வரணும். அப்படியே அரசே சென்று வாருங்கள். அவர் என்ன சாப்பிடுறாரு? 1 கூட 9 கொடுங்க. சாமியாரே என்னோ பட்டாளி சொல்லுகிறாருப்பா. டேய்
பட்டாணி சாப்பிடல ஆ. அது ஏதோ தவம் படிக்கின்றார். பகவான் ஜமனுக்கு ஏதோ பகவானை ஸ்மரிக்கின்றார். ஆமா. அவன் எப்படி அனுப்பது? நல்லா அழகா வணக்கமா கூடு. ஐயா சாமிகளே, ஐயா சுவாமிகளே, ஐயா சாமிகளே, ஐயா என் குடுகுடுப்பே, ஐயா என் குருவே, ஐயா என் குருவே, ஐயா முட்டை தோன்றவரே, முற்றும் துறந்த மகாமுனியே, முற்றம் துறந்த மகாமுனியே, ஐயா சுவாமி, ஐயா சாமி, ஐயா என்னை தட்டி எழுப்பி என் ஞானத்தை கெடுத்து விட்டாயே சண்டானா. வந்திருக்கக்கூடிய ஆசாமி யார் என்று தெரியாது அகடவிடமாக வார்த்தையாடுகிறாய். தவஞானிகள் தபஞானிகள் அப்படியே இந்த பக்தர்கள் சித்தர்கள் பரமஞானிகள் நாங்கள். அதனால எங்கள் இடத்திலே அகடவிடமாக வார்த்தையாடாது நல்லவரையோடு வார்த்தையாட வேண்டும். வார்த்தையாடினால் சாபத்திற்கு ஆளாகி விடுவீர்கள். சாபம் என்ன ஒண்ணும் பண்ணாது. உன்னை ஓமையாக்கிடுவேன். ஓமையாக்கிடுவேன். பண்டார பாசங்கள 10 மினிட் போற பண்டார பாசங்கள என்னை பார்த்து பண்டாரம் என்கிறாயே. சபித்து விடுவேன் உன்னை. என்னை சபித்து விடுவேன். ஊமையாக்கிடுவேன். என்ன ஊமையாகாத உன்னை தொண்டனாக வச்சுக்கோ. நல்ல முறையோடு இருக்க வேண்டும். அப்படி இருந்தாலும் இந்த அவையிலே வந்த பேர்வழி யாரு இருக்கிறா உனக்கு விளக்கமாக சொல்ல வேண்டும். விளக்கமாக சொன்னால் தெரியும். இல்லை என்றால் தெரியாதுங்க. ஆகட்டும். கண்ட கசிகாரம் வந்தார் சபையை நடி. கண்ட கசிகாரம் மகாமுனிவர் என்று சொல்வார்கள். அப்படி நான் தினந்தினமும் யாரை பூஜித்து வாழ்ந்து வருகிறேன். தினந்தினமும் தெய்வம் என்று
சிவா 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 என்று சிவனையே குறித்து மகத்தான தபத்தை செய்து அன்னவரையே பூஜித்து வருகிறேன். ஓ அந்த சிவனையே பூஜித்து வரீங்க. ஆமா, அப்படி பூஜித்து வந்தாலும் இன்றைய தினத்திலே யார் ஒருவர் என்னை நம்பி வருகிறார்களோ, யார் ஒருவர் இந்த வனத்தை நாடி வந்தால் அன்னவர்களுக்கு வருவதற்கு ஆசையை கூறி நல்ல வழி செய்வது வழக்கம். அப்படி யாராவது நம்மை காண வந்தார்களே தடையின்றி எடுத்துக்கொண்டு வர்றிய அமருங்கள். யாரோ ஒரு மகா சாமியார் அமர்ந்திருக்கார். யாராக இருக்கும்? சரி, இவரை தரிசித்து விட்டு பிறகு பார்க்கலாம். அப்படி வந்தவருக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நீதான் சொல்லணும். சிவனருளால் ஒரு நிறைவேற வேண்டுமேயானால் நான் பரமனை குறித்து மகத்தான தபத்தை செய்து தவத்தின் பலனாரி ஐயன் என்ன தருகிறாரோ அது உனக்கு தருகிறேன். பெற்றுக்கொள்வாய் ஒரு வரமாக. ஓ மனோகர மகயால மகனே
பூஜித்து அன்னவரை வணங்கி நின்றபடியால் அவருடைய அருளினாலே ஒரு செம்மாங்கனி கிடைத்திருக்கிறது. இந்த கனியை மன்னனுக்கு கொடுத்து பிள்ளை கலியை தீர்க்க வேண்டும். ஆமா, மன்னர் அழைத்துக் கொண்டு வா. புறப்பாடு. சாமிகள், எனக்கு குழந்தை இல்லை என்று உங்களிடம் சொன்னேன். ஆமா, சிவனை நோக்கி தவம் செய்து நீங்கள் சிவனை நோக்கி தவத்தை செய்து தவத்தின் பலனாலே ஒரு மாங்கனி கிடைத்திருக்கிறது. இந்த மாங்கனியை கொண்டு போய் உன் மனைவிக்கு கொடுத்தாயானால் புத்திர சந்தானம் உண்டாகும். ஓம் அரோகர, ஓம் அரோகர, ஓம் அரோகர. பழத்தை பெற்றுக் கொண்டாய் சென்று உன் மனைவிக்கு கொடுத்தால் புத்திர சந்தானம் உண்டாகும். நான் சென்று வரட்டுமா? இருங்க. பழத்தை கொடுத்துட்டீங்க. ஆமா, இருந்தாலும் இந்த பழத்தை என்னுடைய மனைவிமார்களுக்கு கொடுக்கணும்னு சொன்னீங்க. ஆமா, எனக்கு நல்ல முறையாக ஒரு பிள்ளை பிறந்தால் உண்மைதான், அதுக்கு ஒரு பெயர் வைக்க வேண்டும். நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு தெரியாது, உங்க பேர் எனக்கு தெரியாது. கண்ட கல்சி மகாமுனிவர் என்பார்கள் என்னை. உங்க பேர் என்ன? கண்ட கல்சிக மகாமுனிவர். அப்படியா? இந்த வனத்திலே வாழ்ந்து வருகிறேன். யார் இந்த வனத்துடைய பெயர்? கண்ட கல்சிகர் வனம். அப்படியா? ஆமா, கண்ட கௌசிக வனம். ஆமா. ஏய், இவர் இருக்கக்கூடிய காடானது இந்த பேரு சண்டகௌசிகர் வனம். அவர் பேரும் சண்டகௌசிக முனிவர் மகாமுனிவர் உரைக்கிறார். ஆமா. அப்படி எனக்கு ஒரு பிள்ளை பிறந்தால் பெயர் இட வேண்டும். அதனாலே உங்களை அழைக்கிறேன். உங்கள் திருவாக்கினாலே பெயர் சுட்ட அழைத்த நேரத்தில் உனக்கு வந்து அதாவது திருவாக்கினாலே உன் பிள்ளைக்கு நான் பெயரை சுட்டுகிறேன். நான் யாருன்னு கேட்காம போறீங்க. ஆமா, ஓடி வந்தாய், என்னை வணங்கினாய், உன்னை பார்த்தால் மன்னன் போல் இருக்கிறது என்று கூறினேன். என் நாட்டை சேர்ந்தவர் நீங்கள்? என்னுடைய நாடு கிரிவிருட்சம் அல்லது மரகத நாடு என்று உரைப்பார். கிரிவிருட்சம் என்று சொல்லக்கூடிய மரகத நாடு உன்னுடைய நாடு. என் பெயர்? உன்னுடைய பெயர் மரகத மன்னர். பிரகரத்தன் இரண்டு பேர் எனக்கு. அல்லது மரகத மன்னன் என்று சொல்வார்கள். ஆமா. அதனாலே குழந்தை பிறந்தால் உனக்கு அழைப்பு கொடுக்கிறேன். ஆகட்டும். அப்போது வந்து பெயரை சுட்டலாம். ஆகட்டும், ஆகட்டும். நானும் காணக சென்ற விஷயம் ஜெயமா முடித்தது. இப்போது நாட்டுக்கு போய் வருகிறேன். புறப்பாடுங்கள். காணக சென்ற விஷயம் ஜெயமாக முடிந்து விட்டது. இந்த ஜெயம் பெற்ற விஷயத்தை என்னுடைய மனைவிமார்களுக்கு சொல்லணும். இருவருக்குமே சொல்லணும். என் மனைவிமார் எத்தனை பேர் தெரியுமா? எத்தனை பேர்? எனக்கு 2 மனைவிமார்கள். 2 மனைவிகள். ஆமா. எங்க அவருடைய பேர் தெரியுமா? ராஜா, எப்பவுமே ஒரு மனைவி தான் கட்ட வேண்டும். உங்களுக்கு மட்டும்தான் 2 மனைவி. என்னுடைய மன கஷ்டம். ஏன்? ஒரு குழந்தை இல்லாத காரணத்தினால் அக்கா தங்கி இருவருமே நான் திருமணம் செய்து 2 பேருமே திருமணம் செய்துக்கிட்டேன். ஆனா என்னுடைய போராத வேலை 2 பேருக்குமே குழந்தை இல்ல. 2 பேருக்குமே குழந்தை இல்ல. ஆமா. அதனால பெயர் என்ன தெரியுமா? என்ன பேர்? கற்பனை. பொற்பனை. என்னோட மனைவிமார் 2 பேர் கற்பனை பொற்பனை. ஆமா. இந்த விஷயத்தை அவனும் சொல்ல வேண்டும். நீ சென்று என்னுடைய மூத்த மனைவி கற்பனையே அடுத்து வரியா? புறப்படு. போயிட்டு வா.
என்னுடைய வாழ்க்கை வேண்டும். அப்படியாகட்டுமா? இருந்தாலும் இருந்தாலும் ஏனே, ஆ, வந்தவர் யார் என்று தெரிகிறதா? விளக்கமாக சொல்லணுமா? நான் சொன்னால் தெரியும். தெரியும். ஆமா. என்னுடைய பெயர் பேர் என்ன? நான் வாழக்கூடிய நாடு எந்த நாடு? யாரை மணந்திருக்க யாரை மறந்திருக்க? சொன்னா? இவ எல்லாம் தெளிவாக சொல்ல வேண்டும். தெளிவா சொன்னா தெரியுமா? ஓ, யாரை மறந்துருப்பாங்க சொன்னா பார்க்கலாம். யாரை மறந்திருக்காங்கம்மா? வீட்டுக்காரர் தான் மறந்துருப்பாங்க. யாரை மறந்திருக்காரோ அவங்க வீட்டுக்காரர் தான் மறந்திருப்பீங்களா? சரி, விளக்கமா சொல்லுங்க. விளக்கமா சொல்றேன்.
வணக்கம்மா. சரவணா ஏமா கற்பல் விருட்சப்போல் அற்புதம் அச்சப்போல் இந்த சபைக்குள் வந்தவர் சபைக்குள் வந்தவர் இன்னார் இடையார் என்று விளக்கமாக சொல்லணுமா? நான் யாரை மறந்திருக்கிறேன்? யாரை மறந்திருக்க? தெரியுமா? யாரும்மா? இந்த நாடு என்ன தெரியுமா? இந்த நாடோ மரகத நாடு. மரகத நாடு அல்லது கிரிவிருட்சம். இது கிரிவிருட்சம் அல்லது மரகத நாடு மரகத நாடு என்று சொல்வார்கள். கிரிவிருட்சம் அல்லது மரகத நாடு மரகத நாடு. இந்த கிரிவிருட்சத்தையும் ஆமா. மரகத நாட்டையும் ஆண்டு வரக்கூடிய அன்பரக்கூடிய மன்னர் மரகத மன்னன் அல்லது மரகதத்தன். அன்னவருக்கு 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 நான் மூத்த மணியா வாழ்ந்து வரம்பா. அன்னவருக்கு மூத்த மணி இதா மூத்த மனைவியா சின்ன மனைவியாமா? மூத்த மனைவிப்பா. மூத்த மனைவி. மூத்த மணியா வாழ்ந்து வரம்பா. ஒரு வேளை நான் மூத்திரமா காட்டு பார்த்தோமா? மூத்த மனைவினா ஓ மூத்த மனைவினா உனக்கு சந்தேகம் வந்து சொல்றீங்க? சந்தேகமாகுதுமா? ஏன்டா அதை வெக்கடி கேக்குற? ஏம்மா? ஏன்டா குழந்தை? ஐவாதமா? இந்த நாட்டு நாட்டு மன்னருக்கு முதல் தரமாக என்னை என் தாய் தந்தையை பார்த்து திருமணம் செய்து வைத்தார். திருமணம் செய்து வச்சாங்க. என் பேர் தெரியுமா? உன் பேர் என்னம்மா? என் பேர் தெரியுமா? பேர் என்னம்மா? என் பேர் தெரியுமா? பேர் என்ன? என் பேர் தெரியுமா? அட சொல்லிடுமா. என்ன பிள்ளை? என் பேர் தெரியுமா? என் பேர் தெரியும். இது வேணும் 10 வாட்டி ஆச்சுமா. உன் பேர் சொல்ல. என் பேர் தெரியுமா? என்னடா பிடிக்கிற? ஐவரியார் ரொம்ப தான் பாக்குறேன். ரொம்ப என் பேர் தான் கற்பனை கற்பனை கற்பனை. உன் பேர் தான் கற்பனை கற்பனை கற்பனை. என் பேர் கற்பனை கற்பனை. இந்த நாட்டு மன்னருக்கு மன்னருக்கு. முதல் தரமாக ஆமா. திருமணம் செய்து வைத்தார். ஏன்டா நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது. நீண்ட நாள் போச்சு. என் வயித்துல என் வயித்துல வயித்துல என் வயித்துல வயித்துல என் வயித்துல அடே சொல்லியாகுமா? என் வயித்துல என்ன சொன்னாங்க? இல்ல வயித்துல வேற என்னக்குதா? ஐவாத்ரா ராஜாச்சி பொண்டாடி கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறேன். அது மாதிரி சொல்லுவாங்கம்மா. ஐவாத்ரா ராஜாச்சி செல்லமே 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 பட்டு அழகாதுடா. என் பட்டு என் செல்லம். செல்ல இந்த நாட்டு மன்னருக்கு ஆமா. திருமணம் செய்து வைத்து நீண்ட நாட்கள் வைத்து என் வயித்துல ஒரு காயோ பூ இல்லடா இல்லையா? ஆமா நீ சொல்றதுக்கும் அவர் வரத்துக்கு தெரியாதுமா. அவர் தான்மா டாக்டரு. வரும் ஒன்றும் ஆகாது. மாசம் வந்தா ஆகாது. உன்னை எதனா சொன்னேன். ஏமா அவர் யார் தெரியுமா? ஏமா அவர் யார் தெரியுமாமா? ஏற்பாடு முன்ன விட்டு கொடு. கேமரா பாடா விடும். ஆள் வந்து தர மூளை கட்டிடா அவனுக்கு. எந்த வச்சு போலியா தடுக்கிறான்? அடி போற என்ன வந்து அடி. ஏண்டா அப்படி குழந்தை இல்லாத காரணத்தினா குழந்தை இல்லாத காரணத்தினால் உனக்கு எதுனா தெரியுமாடா? ஏமா ஏமா எனக்கு எதுனா தெரியுமான்னு கேக்குறியே? நான் காஞ்சிமா நகரத்திலே பஞ்சப்பேட்டையிலே பஞ்சப்பேட்டை இல்ல இந்த தெருவிலே நான் தான் லேடி டாக்டர். ஏன்டா உங்க ஊர்லாம் விட்டு இதுல மட்டும் லேடி டாக்டர் வந்துக்கிறேன். ஏன்னா புது டாக்டர் வந்து ரூம் எடுத்து வேலை செய்யறான். ரூம் எடுத்து ஓ இங்கதான் ரூம் படிக்கிறேன்னா? ஆமா அவனுக்கு சௌகரியமா இருக்கும். மேல ஒரு ரூமுக்கு ஒரு ரூம் எல்லா ரூமும் சௌகரியமா தான் வந்துறாங்க. சௌகரியமா இருக்குதுமா? நான் தான் லேடி டாக்டர். லேடி டாக்டர். ஆமா குழந்தை உனக்கு ஓடுனா எனக்கு ஓடுனா என்ன கேட்டுதான் நான் கொடுத்துருப்பேன். தப்பா நினைக்காத. குழந்தை எல்லாத்துக்கும் என்ன கேட்டிருந்தா குழந்தை போறதுக்கு மார்க்கம் நான் வழி சொல்லிருப்பேன். ஓ மருந்து குடிப்பியா? ஆமா. மார்க்கம் சொல்லிருப்பியா? ஆமா. ஏண்டா எனக்கு குழந்தை இல்ல உனக்கு தெரியுமா? தெரியுமா 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 சொல்லு. சும்மா ஆளை சொன்னத தெரியுமா தெரியுமா நீங்க சொல்ற வர என்ன நீ இல்லம்மா அப்படின்னு சொல்லாதம்மா. சொல்லு. பாருமா எங்க வீட்லயே எங்க சம்சாரத்துக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்ல. குழந்தை இல்ல. ஆமா திருவண்ணாமலைக்கு அண்ணாண்ட ஒரு சாமியார் இருக்கிறார். திருவண்ணாமலைக்கு போனேன். அங்க ஒரு சாமியார் இருக்கிறாருமா. எங்க சம்சாரத்தை கூட இட்டு போனேன். சம்சாரத்தை கூட விட்டு. ஆமா யாரு உன் சம்சாரம்? எங்க சம்சாரம் தெரியாதா? சம்சார பேர் என்ன? எங்க சம்சாரம் பேரு அகண்ட காவேரி. அகண்ட காவேரி. என் பேர் தெரியுமா? கஜகோல் பாண்டி. காலை தரிசி விடுவேன். எங்க சம்சாரத்தை திருவண்ணாமலை இட்டு போனோமா. இட்டு போன உடனே அங்க ஒரு சாமியார் இருந்தாரு. சாமியாரு எங்க சம்சாரத்துக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்லைன்னு. குழந்தை உங்க சாமியாரு என்ன சொல்ற தெரியுமா? உங்களுடைய மனைவியே ஒரு வாரம் இங்கே விட்டுட்டு போறான்னார். ஒரு வாரம் விட்டுட்டு வந்தோமா. சும்மா இல்லம்மா அந்த சாமியாரு தேங்காய் ஒண்ணு மந்திரிச்சு கொடுத்தாரு. தேங்காய்? ஆமா உடைக்காத தேங்காய். முழு தேங்காய். சாமியார் என்ன பண்ணாரு? தேங்காய் மந்திரிச்சு கொடுத்தாரு. அந்த தேங்காய ஓட்டோடு சாப்பிடணுமா.
அந்த தேங்காய் ஓட்டாட சாப்பிடணுமா? முழு தேங்காவை மந்திர உபதேசம் பண்ணி கொடுத்தா குழந்தை இல்லாதவங்க வந்து உடைக்காத ஓட்டோட சாப்பிட்டா குழந்தை பிறக்கும். உன் பொண்டாட்டி எதுவும் கொடு விட்டுட்டுமா விட்டுட்டு வந்து ஒரு வாரம் வீட்டுக்கு வந்து வேலையெல்லாம் சேர்த்துட்டு என் சம்சாரத்தை போய் இட்டு வந்த 10 மாதம் போச்சு. எத்தனை பசங்க பிறந்துக்குது? அழகாக ஆண்மாக 2 குழந்தைமா. அழகா குழந்தை முகத்தை பார்த்தா எப்படி தெரியுமா ஆகுது? குழந்தைங்க முகம் அந்த சாமியார் போலவே இருக்குதுமா. ஏமா ஏண்டா அந்த ஒரு வாரம் சாமியார் மந்திரம் ஓதுனார் பாரு, அவர் மந்திரம் புடிச்சுக்கணும் ஓதோ தச்சி தேங்காய் மந்திர உபதேசம் பண்ணி கொடுத்துருப்பாரு. ஆமா செய்து கொடுத்துருப்பாரு. அதை விட்டுட்டு தேங்காய் எப்படியோ வந்து குழந்தைங்க வந்து அப்பான்னு கூப்பிட்டா எந்த சாமியார் தெரியுமா? நடுப்புற உட்கார வச்சுக்கிற மாதிரி நேரத்தை பார்த்து சாமியார். அவர் பேர் என்ன தெரியுமா? அவர் பேர் தான் சூத்திரமணி. முருகப்பெருமான் பேரை கொண்டவர் அவர். ஐயா வணக்கம். முருகப்பெருமான் பேரை கொண்டவர். அதனால வந்து மேலகார் வந்து மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லுவாங்க. என்ன அவங்க வந்து மாதா பிதா குரு தெய்வம் அவங்கள வந்து தப்பு சொல்லுவாங்க. குரு தெய்வம் தாமா. அவருக்கு முன்ன வந்து வயிற்று இறங்கி போய்க்குது. அந்த வயிற்று இறங்குறதுனால என்ன தெரியுமா? குழந்தை நாள் காலத்துல ஆமா நீண்ட நாட்கள் விட்டது. ஆமா நம்ம மேல தான் தவறு இருக்குமோ? ஆமா குற்றம் இருக்குமோ? உங்க மேல தவறுதாமா? தவறுதான். இந்த டாக்டர் எல்லாம் பாத்தியா? தவறு இருக்குன்னு பார்த்தேன். என்ன செய்யுது? இப்படியே கடந்துட்டுப்பா ரொம்ப கஷ்டப்பட்டேன். டாக்டர் அம்மா பார்க்க சொல்றேன். டாக்டர் பார்த்தா குழந்தை போறக்குமா? ஏன் தெரியுமா? யார் தெரியுதா? அந்த சித்தால் பார்த்தாரு வடிவேல் இருக்கிறாரு. அவரு கூட குழந்தை இல்லம்மா. உடனே இட்டு போனேன். பெரிய டாக்டருமா. பெரிய டாக்டர். ஆமா மாட்டு டாக்டர் இட்டுமா விட்டேன். அவர் கை போட்டு பார்த்தாரு பாரு. நாட்டு மக்கள் இடுமா பேசுறாங்களே. என் கூட பிறந்த தங்கை உடன் பிறந்த தங்கை தங்கையை கொண்டு வந்து மறுபடியும் செய்து வச்சேன்பா. என் கணவருக்கு ஆமா மறுபடியும் செய்து வச்சேன். என் தங்கைக்கு கூட இல்ல, எனக்கு கூட இல்ல. நான் மனவர்த்தமா இருக்கிறேன். தங்கை மகந்தபுரத்தில் மனவர்த்தம். என் பேர் தெரியுமா? என் பேர் கற்பண்ணை. உன் பேரோ கற்பண்ணை. அந்த அம்மா பேரு என் தங்க பேர் பொற்பண்ணை. பொற்பண்ணை. என் பேரு கற்பண்ணை. உன் பேரு கற்பண்ணை. தங்க பேரு பொற்பண்ணை. என் பொண்டாட்டி பேரு கரிப்பா. ஏண்டா உன் பொண்டாட்டி அவ்வளவு கரியாலா இருக்கிறா? அவ்வளோ அழகுமா. உண்மை பகல்ல நிறுத்தி வச்சுட்டு பாத்தினா போதும் அவ்வளோ சகப்பா இருப்பான். எவ்வளவு அழகா காத்து போயிட்டு சொல்லியா? நீ கூட இருக்கிற பாக்குற உனக்கு தெரியும் அந்த அழகு. ஏமா நல்லவுமாவா இவனா? சரி உங்க கதை விடுப்பா. அந்த புறத்துல தங்க இருக்கிறா. நீ சீக்கிரம் சென்று அக்கா அடுத்ததாக அடுத்து வா. எனக்கு குழந்தை இல்ல, தங்கச்சி குழந்தை இல்ல, மனவர்த்தமா இருக்கும். சீக்கிரம் போயிட்டு சரவணா.